வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் 2025. வீடியோவில் ஸ்கில்மேட்ஸ் எப்படிலாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாமாங்க. எந்த செலிப்ரேஷனாலும் அதுக்கு முந்தின நாள் தான் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். மாதிரி தான் அவங்க ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை நான் பெரிய கோலமாக போட போகிறேன்னு குட்டியாக மினியேச்சராக ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பராக வந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை அவங்களுக்கு. இது மாதிரி உருவம் மேக் பண்ணுறது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜுக்கு இது பெட்டர் தான். மிட் நைட்டு, அதாவது 12 o'clock எந்திரிச்சு அவங்க ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வாட்டி. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹாப்பி மூடில் இருந்ததுனால. நியூ இயருக்கு ஸ்வீட்டாக அல்வா ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். நைட்டே ட்ரா பண்ணி வச்சுட்டு காலையில் கலர் கொடுக்கலான்னு ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க கோலத்தை. நியூ இயர் ஸ்பெஷலாக உருளையை ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணியாச்சு நம்மளுடைய தோட்டத்து பூவால். மார்னிங் இட்லி சாம்பார் தாங்க, வெஜிடேரியன் தான். வடையும் இருந்தது, ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உருளி டெக்கரேஷனுக்கு செம்பருத்தி பூ, மார்னிங் க்ளோரி, எல்லோ மார்னிங் க்ளோரி, அப்புறம் மயில் மாட்டி, அப்புறம் துளசி பூ, அப்புறம் லைட் பிங்கில் ஒரு ஃப்ளவர் எவ்வளவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மயில் மாட்டியோட லீஃபும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. நியூ இயருக்கு டெரஸ் கார்டனில் விதைகள் விதைச்சாச்சு. இந்த வாட்டி டெரஸ் கார்டனில் சுண்டக்காய் தானாகவே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி விதை போட்டது திடீர்னு முளைச்சி வந்தது. அதுக்கப்புறம் அவரைக்காவும் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. டெரஸ் கார்டனில் மரங்களும் நட்டிருக்கோம். பார்க்கலாமா என்ன மரம்லான்னு? ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, அந்த அளவுக்கு மரங்கள் நட்டிருக்கோம். பப்பாளி மரம், ஆலமரத்தை போன்சாயாக ட்ரை பண்ணலான்னு வளர்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் வேப்ப மரம் நம்ம கொரோனா டைமில் நட்டது பெருசாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இது குட்டியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கொய்யா மரம். இதெல்லாம் பெரிய பாட்டில் மாற்றணும். இப்போ வளர்த்துட்ருக்குறேன், அதுக்கப்புறம் மாற்றுவேன். அடுத்தது அவக்கடோ மரம். எதுவுமே பெரிய பாட்டில் மாற்றணும். வாளியில் தான் வச்சிட்ருக்குறேன். அப்புறம் முருங்கை மரம் பின்னாடி நிற்கிறதுனால அதை எட்டி பறிக்க முடியல, அதனால முருங்கை மரமும் வச்சாச்சு. பாருங்கள், குட்டி முருங்கை மரம். அது கூடால ஒரு மருதாணி மரமும் மரமாக வருது. இது கொஞ்சம் செழிப்பாக வரக்கூடிய மருதாணி. ஸோ நிறைய பப்பாளி மரமும் எடுத்து நட்டு வச்சாச்சு டப்பாவில். எப்படி வருது பொறுத்து மண்ணை சேர்த்து பெருசாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு
கொடுக்குறேன். முயல் இருந்தப்ப கோழிக்கு தாத்தாப்பூ இலை போட்டு பழக்கிட்டேன். அதே மாதிரி கேட்குது. எங்களால் முடியறதுனால முருங்கை இலையை அதுக்கு போட்டுடுறேன். அதனால தான் சின்ன முருங்கை மரத்தை வளர்த்துட்ருக்குறேன் உள்ளாடி டெரஸ்லையே. கருங்கோழிங்க டெர்மோகோல் ஸ்பாஞ்சை கொத்தி கொத்தி சாப்பிடுது. ராங்னு தெரியும். அதில் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன்ல. பால்கனியில் தொங்க போடுறதுக்கு ஒரு 5 பாட் ரெடி ஆயாச்சு. நியூ இயரில் புதுசாக பிளான்ட்ஸ் நடலாம் அப்படின்னு மண்ணை ரெடி பண்ணி ஃபில் பண்ணி தொங்க விடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள். இருக்கு நான்வெஜ் இல்லாமையா? முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் வச்சு ஒரு ஃபுல் கட்டியாச்சு. நியூ இயர் சூப்பராக முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.